மன்மதாண்டு மகேசனாண்டு முருகப்பெருமான உருவான் மன்மதாண்டில் வருகிறான். உயர்ந்த பண்புள்ள தலைவன் அது முருகப்பெருமான். அவன் எதையும் செய்வான், எதையும் செய்ய வல்லவன். பேய்பட்ட தலைவன் தலைமை தாக்குறான். ஆனால் இந்த சங்கம் இன்னும் அற்புத செயல் நடக்க போகுது. என்னைய சொல்லிக்கிட்டே இருக்க, எப்போ நடக்குன்னா ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. உலக மக்கள் எப்படி இருக்காங்க இப்போ அப்படியே பார்ப்போம், அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். ஒவ்வொருத்தையும் வெளியே தெரியாமல் வந்துட்டு போகிறான். ஐயோ, பண்புள்ள மக்கள், கடை சுமை இருக்குது, வெளியே சொல்ல முடியல, கௌரவ பிரச்சனை வேறு, அப்படியே தவிக்கிறாங்க மக்கள். எனக்கு தெரியும், அது உணர முடியும் எங்களால். அது யார் சொன்னால் முருகப்பெருமான் ஆட்சியால், ராமலிங்க சாமிகள் ஆட்சியால், மகான் அருணகிரிநாதன் ஆட்சியால், நக்கீரர் பெருமான ஆட்சியால், பூஜாட்ட மகரிஷின் ஆட்சியால் எங்களுக்கு உணர முடியாது. இப்போ இப்படி தலைவர்கள்லாம் இருக்கா, வரப்போகிறாங்க. மன்மதாண்டு மகேசாண்டு, இப்போ சொல்லிட்டு இல்லையா, மன்மதாண்டு மகேசனாண்டு மகத்து உறுதிய முருகன் வருகிறான். ஓம் அகத்தீசாய நமோ. 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 ஆக இந்த சங்கம் உயர்ந்த சங்கம், உயர்ந்த பண்புள்ள மக்கள். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறார், உள்நாட்டில் இருக்கிறார்கள். ஆக உயர்ந்த பண்புள்ள தலைவன் அது முருகப்பெருமான். அவன் எதையும் செய்ய வல்லவன். பேய்பட்ட தலைவன் தலைமை தாக்குறான் சங்கத்தை. தொண்டர்கள் உயர்ந்த தொண்டர்கள், அது உயர்ந்த தொண்டர்கள் இருக்கிறார்கள், நல்லபடியாக நடக்குது. ஆனால் இந்த சங்கம் இன்னும் அற்புத செயல் நடக்க போகுது. என்னைய சொல்லிக்கிட்டே இருக்க, எப்போ நடக்குன்னா ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. தெரியும், வருவான், வரப்போகிறான் என்பது தெரியும் எங்களுக்கு. மனிதன் ஆட்சி செய்யறதுக்கு, மனிதருக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னா, நீ என்ன செய்வோன்னு கேட்டான். எதையும் செய்வோம், இயற்கையை கட்டுப்படுத்துவோம், இயற்கையை நாங்கள் சொன்னபடி செய்யினார். முருகப்பெருமான் நினைத்தால் இயற்கை மழை வரும், எல்லாம் கட்டுப்பாட்டு இருக்கும். ஆன்மீக அராஜகங்கள், அரசியல் அராஜகங்கள், ஜாதியின் அராஜகங்கள், மதத்தின் அராஜகங்கள் எல்லாம் கட்டுப்பட்டும். ஆன்மீக அராஜகம், அரசியல் அராஜகம், ஜாதியின் கொடுமைகள், மதத்தின் பேர் நடக்கின்ற கொடுமைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும். அவ்வளோ பெரிய வல்லமனா எல்லாம் செய்வான். நீதான் மந்தபாசாற்றவன், பற்றி இல்லாதவனாச்சேப்பா. எப்படின்னா மனிதா, வர்க்கமே என்னோட பிள்ளைகளே இப்போ கஷ்டப்படுறான்டா. உன் பிள்ளை என்ன பண்புள்ளவன், சைவத்தை மேற்கொண்டவன். பண்புள்ள மக்களே இன்றைக்கி வாழ முடியலப்பா. நான் யாருக்காக வரல, பண்புள்ள மக்கள், பஞ்சபராரிகள், சான்றோர்கள், பக்தர்களுக்கு துன்பப்படுறான். இப்போ என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற இறங்கி விட்டேன். அப்போ எங்களுக்கு வாய்ப்புடான். மழை பெய்யும் போது நீங்களும் பயன்படுத்திக்கலாம். அருள் மழை பெய்ய போகுது. இப்போ அருள் மழை பெய்யும், நடக்கலாம், அடுத்த மாதமே நடக்கலாம். மன்மத ஆண்டு தர்ம ஆண்டாக மாறும், மன்மத ஆண்டு மகேஸ்வர ஆண்டாக மாறும், மன்மத ஆண்டு மகேசன் ஆண்டு, மன்மதாண்டு மகேசனாண்டு முருகப்பெருமான உருவான் மன்மத ஆண்டில் வருகிறான். மன்மத ஆண்டு அடுத்த ஆண்டு தான், இன்னொரு 20 நாள் 10 நாள் தான் இருக்குது. மன்மத ஆண்டில் மகேசன் வருகிறான், உலக நன்மை காப்பாற்றிருக்கு. அப்போ தான் உலக நிம்மதியாக வாழ முடியும். பண்புள்ள மக்களே வாழ முடியல. இப்போது என்னையா காரணம்? ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு 150 ரூபா, சின்ன சாம்பார். எங்கேயா சாம்பாரே பார்க்குறேன்னா அடி பாவம். மனித வர்க்கமே அப்படியே தவிக்குது. நினைக்கிறீங்க அப்படியே பார்க்குறேன் நாங்கள் இங்கேருந்து பார்ப்பலாத்தையும் அந்த வாய்ப்புகளுக்கு விட்டு உலக மக்கள் எப்படி இருக்காங்க இப்போ அப்படியே பார்ப்போம், அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். ஒவ்வொருத்தையும் வெளியே தெரியாமல் வந்துட்டு போகிறான். ஐயோ, பண்புள்ள மக்கள், கடை சுமை இருக்குது, வெளியே சொல்ல முடியல, கௌரவ பிரச்சனை வேறு, அப்படியே தவிக்கிறாங்க மக்கள். எனக்கு தெரியும், அது உணர முடியும் எங்களால். அது யார் சொன்னால் முருகப்பெருமான் ஆட்சியால், ராமலிங்க சாமிகள் ஆட்சியால், மகான் அருணகிரிநாதன் ஆட்சியால், நக்கீரர் பெருமான ஆட்சியால், பூஜாட்ட மகரிஷின் ஆட்சியால் எங்களுக்கு உணர முடியாது. இப்போ இப்படி தலைவர்கள்லாம் இருக்கா, வரப்போகிறாங்க. மன்மதாண்டு மகேசாண்டு, இப்போ சொல்லிட்டு இல்லையா, மன்மதாண்டு மகேசனாண்டு மகத்து உறுதிய முருகன் வருகிறான். மகத்து உறுதிய முருகன் ஆட்சி போகிறான். என்னையா எவ்வளோ தூரம் வந்துருச்சு. அப்போ எதுக்கு சங்கம் அமைச்சேன்னா, என் தொண்டர்கள், என் பிள்ளைகள் இருக்காடா. இங்கே அகத்தீச மகத்தோட அத்தனை பேர் என் பிள்ளைகள் தான். இங்கே இருக்கிறான், மலேசியாவில் இருக்கிறான், உலகம் பூரா இருக்கான் என் பிள்ளைகள். தமிழ் கடவுளே முருகா, சர்க்குருநாதா, என் தந்தையை, என் தாயை,
பண்புள்ள மக்களுக்காக வருகின்ற நான் உலக மக்களுக்காக செய்கிறேன். பக்தர்கள், பத்தினி பெண்டீர்கள், பஞ்சபராதிகள், சான்றோர்கள் இவர்களுக்கு வர வேண்டியவன் உலக மக்களுக்கே சேர்ந்து வருகிறப்போ என்ன காரணம்? வெளியே தெரியாமல் மக்கள் அப்படி திறமாடுறான். ஐயோ கடை சுமை இருக்குது, மச்சம் வீடெல்லாம் பெரிய வீடு தான், கடை வைக்கிட்டுருக்கா. ஆனால் கடன் இல்லாத வீடே இல்லை. அவ்வளோ பெரிய கொடுவை இருக்குது. எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியும், எனக்கு ஆளை பார்க்கும்போது தெரியும். பிள்ளை சாப்பிட வராங்க. இல்லை நீ சட்டையெல்லாம் ஒழுங்கு, ஆடை ரொம்ப ஆடை சிறப்பாக இருக்கும். பிள்ளை சாப்பிடாம இருக்காங்கம்மா. முருகபெருமான் சொல்லுவான், பிள்ளை சாப்பிட வராண்டார். ஐயோ பாவம், தயவுடைய முருகபெருமான் உலக மக்களை காப்பாற்ற வர போகிறான். மன்மத ஆண்டு ஆண்டே சொல்லிட்டான். மன்மத ஆண்டு மகேச ஆண்டு வருகிறான் அன்று வருவான் நிச்சயம் வருவான். சத்தியமாக வருவான் மன்மத ஆண்டில். பாருங்கள் மக்களே வாருங்கள், பாருங்கள் மக்களே வாருங்கள், என் சொல்லை கேளுங்கள். உள்ளதான் இருக்கிறான். என்ன அவ்வளோ ஆற்றல்னா, அவன் என்றும் இளமை உடையவன். அவனுக்கு நரத்திரை இல்லை. எந்த மனிதருக்கு அது ஆற்றல் கிடையாது. நரத்திரை இல்லை, மரணம் இல்லை. அப்பேற்பட்ட வல்லமோல்வன் உலகத்தை காப்பாற்றுகிறான். அவன் தான் வாசி நடத்தி கொடுப்பான். எப்போ வாசி எடுப்பானா? நான் பாவி தான் தாயே, எந்த பாவி ஏற்ற அருட்சின்னு சொன்னால் வாசி நடத்திடுவான். வாசியை நடத்தி கொடுத்தால் அவன் உள்ளே தங்கிடுவான். வாசியை நடத்தி தருவாண்டி ஒரு வாசி இல்லை இங்கே ஒருவனர். வாசி பழக்கம் அறிய வேணும், மற்ற மண்டல வீடுகள் கட்ட வேணும். நாசி வழி கொடு யோகம் நாட்டத்தை பண்ணிவான்னு சொன்னான். ஆக வாசி நடத்தி கொடுப்பான், எல்லாமே செய்வான். உலக மக்கள் பேர் கருணை யாருக்காக வரேன்னா, அகத்திய சமூக தொண்டருக்காக வருவேன். அடே ஒப்பா, என் தொண்டு என் பிள்ளைகடா இங்கே இருக்கிற வெளிநாட்டில் இருக்கான். எல்லா பிள்ளையும் என் பிள்ளைகள். வருகிறேன் வருவேன், உலகத்தை காப்பாற்று.